இங்கே இந்த நபர் ஹோட்டலில் உட்காந்துருக்காரு. அந்த பக்கமாக வந்த ஒரு பெண் அங்கே இருந்த டம்ளரில் உள்ள தண்ணியை அவன் மேலே ஊற்றிட்டு அந்த பக்கமாக போகிறா. இந்த நபர் மேடம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எதுக்கு என் மேலே தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அவள் கூட இருந்த நபர்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் உங்களுடைய கூட வந்த பெண் என் மேலே தண்ணி ஊற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல, இந்த பெண் நான் எதுக்கு உங்கள் மேலே ஊற்ற போகிறேன், எனக்கு என்ன தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கிளம்புறாங்க. ஆனால் போகும்போது அந்த பெண் இவரே பார்த்துட்டே போகுது. அடுத்து இந்த 2 பேரும் போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. அப்போ இந்த பெண் அந்த நபரே பார்த்துட்டு இருக்கா. இவள் கூட இருந்த கணவர் அவனை பார்த்துட்டு நீ ஏன் அவரையும் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்க, நான் எங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, உடனே இவன் எந்திரிச்சு போய் என்னோட ஒய்ஃபை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அந்த பெண் எனக்கு காட்டி கொடுக்காத அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறா. நான் தெரியாம பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் அங்கே உட்காந்துருந்த பெண் அங்கே உள்ள பேப்பரில் ஒன்று எழுதி அந்த பக்கம் தூக்கி போடுறா. இவளுடைய கணவர் பேசிட்டு அங்கிட்டு போய் உட்கார்றாரு. இவனும் அந்த பேப்பர் எடுத்துட்டு அங்கே போய் உட்காந்து படிச்சு பார்க்குறான். அப்போ தான் தெரியுது அந்த பெண் என்ன எழுதியிருக்கான்னு, என்னை காப்பாற்றுங்க, போலீஸ் கால் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் எழுதியிருக்கா. இவனு மொபைல் எடுத்து போலீஸ் கால் பண்ணுறான். அடுத்து 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ அங்கே உட்காந்துருந்த நபரை டக்குன்னு அவளுடைய கணவர்கிட்ட வம்பு பண்ணுறான். நான் தான் அவனுடைய மனைவி பார்த்தேன், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அந்த நேரத்தில் அவனோட மனைவி அங்கே இருந்த குழந்தைய எடுத்துட்டு அந்த பக்கமாக வைக்கிறா. இவனு அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நான் உன்னை பின்னாடி பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். அடுத்து அந்த 2 பேரும் கிளம்புற நேரத்தில் அங்கே இருந்த குழந்தைய பார்க்குறான். குழந்தை இல்லை. இவன் என்ன செய்யறான், அந்த குழந்தைய தூக்கிட்டு ஓடி போகிறான். இவன் என்னோட குழந்தைய கூட அப்படின்னு சொல்லி பிடிக்க அவன் தட்டி விட்டுட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போகிறான். அந்த நேரத்தில் போலீஸ்காரன் வர்றான். அந்த போலீஸ்காரங்கிட்ட இந்த 2 பேரும் சொல்கிறாங்க. அடுத்து கடைசியாக அந்த கணவரை போலீஸ்காரன் இழுத்துட்டு போகிறான்.